கண்ணாடியை பார்த்து சொல்கிறியா? இங்கே பார்த்து சொல்கிறா. எப்படிடா இருக்குது வடை? ஐயா டேஸ்ட்டாக இருக்குதா? என்ன வடை கண்டுபிடி பார்ப்போம். அது மெதுவடையா? வாழைப்பூ வடை. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வடை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் கூட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. வாழைப்பூவில் நம்ம ஸ்டைலில் எப்படி வடை செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ வடை செய்யும் போது இதில் ஒரு பொருள் வந்து நான் ஆட் பண்ணுவேன். அது என்னன்னு சொல்லி பாருங்கள், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்ன ஆட் பண்ணேன்னு சொல்லி தெரியும். அது முக்கியமான இன்க்ரீடியண்ட். அது சேர்த்திங்க அப்படின்னா தான் வாழைப்பூ வடை பிரிஞ்சு போகாமல் அழகாக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடைக்கு தேவையான கடலப்பருப்பை ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை எடுத்து நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்தேன், எனக்கு பத்தலை, நான் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது, வாசனையும் சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை இதில் ஊற்றிட்டு அது ஹீட் ஆகிற வரையும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கட்டி நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஹீட் ஆயிரும். நம்ம உடனே பொரித்து எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு கை ஃபுல்லாக பூண்டை எடுத்து அதை இந்த உரலில் போட்டுட்டு நல்லா நங்கு நசுக்கி அதையும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நான் இப்போ காட்டுவேன் பாருங்கள். அந்த தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு லேயராக அழகாக தனியாக வந்துடும். அந்த அளவுக்கு அரைச்சி நம்ம எடுத்து அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டு வாழைப்பூவை நான் நேற்றே நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அதை நான் இப்போ எடுத்து இந்த ஓட்டை சல்லடையில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் மாவு. அதை சேர்த்து எடுத்துக்கோங்க. அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் என்ன ஒன்றுனா, நான் வந்து சின்ன பாத்திரத்தில் எடுத்ததுனால எனக்கு பத்தலை. அதனால் நான் மறுபடியும் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பெரிய பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து நான் சீரகத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொத்தமல்லி இல்லாததுனால கொத்தமல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் அதையும் சேர்த்து செய்யுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய பச்சை மிளகாவை எடுத்து அதையும் நான் பொடிசாக நறுக்கி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை உடனே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா வெங்காயத்தை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. செய்யும் போது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். கடலை மாவு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு வடை சுடுங்க. கடலை பருப்பை எவ்வளோ தான் நம்ம அரைச்சி போட்டாலும் மாவு பிரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கடலை மாவு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு விட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா மாவு பிரிஞ்சு போகாது. ஆனால் மாவு சேர்க்குறதுனால என்னடா முறுமுறுப்பு வராதேன்னு நினைக்காதீங்க. முறுமுறுப்பு அந்த கிறிஸ்பி நல்லாவே இருக்கும். வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் இதில் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா முறுமுறுன்னு செவந்த நேரம் வர அளவுக்கு நான் இதில் பெரட்டி போட்டுக்கிறேன். போட்ட உடனே பெரட்டாதீங்க, உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து பெரட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கோங்க. சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக நல்லா ஈவினிங் டைமில் நல்லா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.